ஹலோ சிந்துவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஜாலியாக ஒரு படம் ஆரம்பித்ததில் எண்டு வரைக்கும் ரொம்ப ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்த ஒரு படம்னா அது டியூட்டை தான் சொல்லுவேன். பிரதீப் ரங்கநாதன் வந்து ஃபஸ்ட்டு லவ் டுடே, அப்புறம் பார்த்தீங்கன்னா டிராகன், 2 படம் எடுத்திருக்காரு. 2 படம்க்கு அப்புறம் 3வது படமும் இது வருது. இந்த 2 படமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதே மாதிரி இந்த 3வது படமும் இருக்குதுன்னு பார்த்தேன். ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. ஸோ இது இருக்குமா அப்படின்னு பார்த்தா இந்த 2 படங்களோட சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த மனக்குழப்பமான விஷயங்கள்லாம் காட்டியிருப்பாங்க. முடிவுகள்ங்கிறத டக்குன்னு வரும். மனசுக்கு வந்து ஒன்று பிடிக்கல, மனசுக்கு வருத்தமாக இருக்குன்னா அதை ஒத்துக்கணும். அதை விட்டுட்டு எல்லாம் நடந்துருச்சு, நிறைய எவ்வளோ தூரம் வந்துட்டோம் அவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம மனசு ஒரு முடிவு எடுக்குது அப்படின்னா அதை ஒத்துக்கிட்டு அந்த முடிவு ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டு அதோட வேல்யூவை பார்த்துட்டு ஒத்துக்கிட்டு அதனால வர பாதிப்பை புரிஞ்சிக்கிட்டு கரெக்டான வேறு பாதையை நோக்கி போய் கரெக்டான முடிவு எடுக்கிறது தான் கரெக்டு அப்படின்னு இந்த படத்தில் சூப்பராக சொல்லியிருக்காங்க. எல்லா ஆக்டருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க, எல்லா ஆக்டருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. பிரதீப் ரங்கனா ரொம்ப ஸ்டைலாக நடிச்சிருந்தார். இந்த சாக்லேட்லாம் தூக்கி போடுறது, இந்த செல்லெல்லாம் தூக்கி போடுறது, அதெல்லாம் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஆனால் ஆரம்பித்ததுலேருந்து நான் நினைக்கும் போது சரி இந்த படம் ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்குது, போக கொஞ்சம் போராக போயிடும், கொஞ்சம் டல்லாக போயிடும்னு நினச்சேன். ஆனால் முடிகிற வரைக்குமே சூப்பராக இருந்துச்சு. எப்படி தான் அப்படி எடுத்திருந்தாங்கன்னு தெரியல. ஃபஸ்ட்டு டேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த படத்தை. ஸோ அந்த படத்தை பார்க்கலன்னா யாராவது பாருங்கள். பாய். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா எதுவும் இந்த ஜாதின்னு சொல்கிறாங்க. ஜாதிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படின்லாம் யாரும் இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை. இந்த ஸ்கூலில் இந்த ஜாதி சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுருங்க, அவ்வளோதான் மேட்ரு. இந்த ஜாதி சர்டிஃபிகேட் அதெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணாதீங்க எங்கேயும், அதை மட்டும் தூக்கி ஓரமாக வச்சுருங்க, அவ்வளோதான். அதை எங்கேயும் யூஸ் பண்ணாதீங்க, அது யூஸே கிடையாது. நம்ம யாருங்கிறது இன்னொருத்தர் சொல்லக்கூடாது, நம்ம தான் முடிவு பண்ணணும் நம்ம யாருங்கிறத. நம்மளோட அனுபவத்தில் நம்மளை சுற்றி நம்ம நடந்துக்கிற விதத்தில் தான் முடிவு பண்ணணும். ஏதோ ஒரு பேரை சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. நம்ம நடந்துக்கிற விதத்தில் நம்ம யாருங்கிறது முடிவு பண்ணணும். ஏதோ ஒன்று வச்சு நம்ம யார் அப்படின்னு சொல்லிடக்கூடாது யாரும். ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்டோ அதெல்லாம் வச்சு சொல்லிடக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது ஜாதி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படின்னா தூக்கி வச்சுருங்க, அவ்வளோதான். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஜாதிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு பண்ணியிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேறு ஜாதி பையனுக்கு பொண்ணை கொடுக்க மாட்டேன், எனக்கு பிடிச்ச பையனுக்கு, என் ஜாதிக்கார பையனுக்கு தான் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை கட்டி வச்சிடுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து வேறு பையனை காதலிக்குது. ஸோ அந்த பையன், இந்த கல்யாணம் பண்ண பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ எந்த ஜாதியான பையனான காதலி, உனக்கு பிடிச்சவனை காதலிச்சுட்டு போயிரு, அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறாரு. அதுதான் அவங்க அப்பா ரொம்ப பயங்கரமான ஆள், ரொம்ப பயங்கரமான மினிஸ்ட்ரு. அவர்கிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயமா, அது பயங்கரமான விஷயம் இல்லை, அதுதான் அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள். இந்த படத்தில் சாய் அம்பிகர் வந்து முதல் முறையாக மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேரக்டர் வந்திருக்காரு, ஃபஸ்ட்டு மியூசிக் டைரக்டர் வந்திருக்காரு. இந்த படத்தில் ஒரு பாட்டு வரும், அது செம்ம பாட்டு. அது டியூடுன்னு சொல்லி ஒரு பாட்டு வரும். அல்லையே அல்லையே காட்டுல மலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். தொட்டாலே பட்டாசானா தெடிக்கிற 10,000 வாழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டு பயங்கரமான பாட்டு. அந்த மியூசிக்கு, இந்த பாட்டை வச்சு பயங்கரமாக ஒரு மியூசிக் பண்ணி செம்ம எங்கேஜிங்காக சூப்பராக அந்த படம் முழுக்க பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் என்ன சொல்கிறதுன்னா, படத்தை நல்லா எங்கேஜிங்காக சூப்பராக பண்ணணும், மியூசிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காரு. பயங்கரமாக இருக்குது. இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த ஒரு பாட்டு தான் அதில் நிறையா வரும். அப்புறம் இன்னொரு பாட்டு, இன்னும் 2-3 பாட்டு வரும். என்ன சொல்கிறது, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த மியூசிக்லாம் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. ஒரே பாட்டை வச்சு சூப்பராக பண்ணியிருக்காரு. அதான் சொல்ல வந்தேன். ஸோ பாய்.